கரூர் நெரிசலில் 41 பேர் பலியான பெருந்துயரம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய்க்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவரது பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை குறிப்பிட்டு அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது துயர சம்பவம் நடந்த இடத்துக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் விரைந்து சென்ற நிலையில் சம்பவத்துக்கு காரணமான விஜய் உள்ளிட்ட தவிக நிர்வாகிகள் அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டதாகவும் இதை தன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். கரூரில் நடந்தது மனிதர்களால் நிகழ்த்தப்பட்ட பேரழிவு என்று சாடிய நீதிபதி, பெண்கள், குழந்தைகள் பலியான நிலையில் கட்சியினரை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தப்பி ஓடிய தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் கண்டனம் தெரிவித்தார். நெரிசலில் 41 பேர் பலியானது தொடர்பாக 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டது சுட்டிக்காட்டிய நீதிபதி, விஜயின் பிரச்சார பேருந்து மீது இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன் என்றும் வினவினார். இதையடுத்து கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலா, சிஎஸ்சிஐடி எஸ்பி ஷியாமலா தேவி ஆகியோரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும், அந்த பேருந்தின் உள்ளே மற்றும் வெளியே பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூர் நெரிசலுக்கான காரணங்கள் குறித்து ஏற்கனவே விசாரித்து வரும் அருணா ஜெகதீசன் ஆணையம் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்கும். அதே நேரத்தில் விபத்துக்கு யார் காரணம் என்பது குறித்த விரிவான விசாரணையை ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொள்ள உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.